أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பான சகோதரர்களே, பிரியவர்களே, இமாம் மஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிரந்தத்திலிருந்து புலூகுல் மராம் என்கிற ஹதீஸ் தொகுப்பில் கிதாபு தஹாரா தூய்மை என்கிற அத்தியாயத்தில் பாபுல் ஒதுவுடைய பாடம் என்கிற அந்த பாடத்தில் ஒதுவுடைய சுன்னத்தான காரியங்கள் என்ன, ஒது செய்வதில் நம்ம ஒதுவுடைய கடமைகளை பார்த்தோம். இப்போ ஒதுவுடைய சுன்னத்துகளை பார்க்க போகிறோம். முதல்ல ஒதுவுடைய சுன்னத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா சொல்லுதல். நியத்து அது ஷுரூத்தில் போயிடும், நிபந்தனைகளில் ஒன்று. இப்போ பிஸ்மி சொல்லிக்கிறது, இது சுன்னத். ஒருத்தர் பிஸ்மியை விட்டுட்டா ஒது கூடுமா? பிஸ்மியை விட்டுட்டா ஒது கூடுமா? கூடும், சுன்னத்து. நீயத்தை விட்டுட்டா ஒது கூடுமா? கூடாது, அது ஷர்த்து. உறுப்புகளில் ஏதாகில் ஒன்றை கழுக இல்லைன்னா முகத்தை கழுகக்கூடிய இடம் அல்லது கையை கழுகும் போது கையை விட்டுட்டார், கூடுமா? அது ஃபர்து. இப்போ பார்க்கறது சுன்னத்து. சுன்னத்தை விட்டா ஒது கூடும், ஆனால் பரிபூர்ண ஒதுவாக இருக்காது. சரி, அந்த வகையில் ஒதுவுடைய சுன்னத்தில் பிஸ்மில்லா சொல்லுதல். அதுக்கு பிறகு 2 கைகளை 3 முறை கழுகுதல். 2 மணிக்கட்டு வரைக்கும் 2 கையை முதல்ல கழுவிக்கிறோம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படி சொல்லிட்டு கையை கழுவி கொள்ளணும் மணிக்கட்டு வரை. அதுக்கு பிறகு 3ஆவதாக பல் துலக்குதல், மிஸ்வாக். குச்சி இருந்தால் குச்சை வச்சு பல் துலக்குதல், இல்லைன்னா கை விரல் கூட வச்சு பல் துலக்கலாம். பல் எப்படி துலக்குவிய? பல் எப்படி தீட்டுவியாப்பா? பல் எப்படி தீட்டுவிய? முறை எப்படி? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க, பல் தீட்டுற பழக்கம் இருக்குதுனப்பா. எப்படி தீட்டுவிய? ஆமாம், இப்படி தீட்டக்கூடாது. முதல்ல வலது, இப்படி இங்கே தான் ஆரம்பிக்கும். விரலை வச்சோ ப்ரஷ்ஷை வச்சு தீட்டுற மாதிரி இருந்தால் பெரும்பகுதி ப்ரஷ்ஷில் அது என்ன பேஸ்ட்டை வச்சுட்டு இப்படி இப்படி தீட்டக்கூடாது. முதல்ல வலது பக்கம்.
வலது, அப்புறம் வலது நல்லா தேய்ச்ச பிறகு அப்புறம் இடது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு பல்குச்சியை வச்சு முதல்ல வலது பக்கம் அப்படியே பல்ல சுத்தம் பண்ணிட்டு தான் இடது பக்கம் பண்ணும். அப்போ மிஸ்வாக்கு செய்தல் எத்தனை சொல்லி இருக்கிறோம்? 3. 4வது வாய் கொப்பளித்தல். வாய் கொப்பளித்தல்னா முபாலகா செய்தல். முபாலகான தண்ணியை கரகரா கருகரா அப்படிங்கிறது. நோன்பாளி அதை செய்யக்கூடாது. மூக்கு நாசுக்கெல்லாம் தண்ணி போகிற மாதிரி பண்ணுது. 3 முறை கையை கழுகணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு ஹதீஸை பார்க்குறோம், புலூகுல் மராமில் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதஸ்தைகத அஹதுக்கும் மின் நௌமிஹி, ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்தால், உங்களில் ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்த பிறகு ஃபலா யக்மிஸ் யதஹு ஃபில் இனா, பாத்திரத்துக்குள்ள தண்ணீர் இருக்கிற பாத்திரத்துக்குள்ள கையை விட வேண்டாம். ஹத்தா யக்ஸிலஹா ஸலாத்தன், 3 முறை கழுகு வரை விட வேண்டாம். 3 முறை கழுகிட்டு தான் விடணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு, நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கரங்கள் எங்கிருந்தது என்று உங்களுக்கு தெரியாது. கையை நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எந்த பகுதியில் இருந்து தெரியாது. அழுக்கு பகுதியில் பட்டிருக்கும், அல்லது நம்முடைய உறுப்புகள்லையாவது மறைவு பகுதியில் கைப்பட்டிருக்கும். அதனால எப்படியோ 3 முறை கழுகாம கையை தண்ணிக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நம்ம கர்கர வாயு கொப்பளிக்கும் போது அப்படிங்கிறது, நோன்பாளியா இருந்தால் அப்படி செய்யக்கூடாது. நோன்பு இல்லாத காலங்களில் பண்ணிக்கலாம். மூக்குக்கு அப்படி நல்ல மூக்கை சுத்தம் செய்தல், இது சுன்னத்தில் உள்ளது. மூக்கை சுத்தம் செய்தல். மூக்கை ஏன் சுத்தம் செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸ்தைகத அஹதுக்கும் மின் மனமிஹி, உங்கள ஒருவர் தூக்கத்தில் எழுந்து வருகிற பொழுது வலியஸ்தன்சிர் ஸலாஸன், 3 முறை அவர் மூக்கை சுத்தம் செய்யட்டும். மூக்குக்கு நாசுக்கு தண்ணி செலுத்தட்டும் 3 முறை. ஏன்னா இன்ன ஷைத்தான யபீது அலா ஹைஷூமிஹி, ஷைத்தான் இந்த மூக்கில் போய் இரவு நேரத்தில் அவன் ஓய்வு எடுக்கிறான். நம்முடைய மூக்குகளில் ஷைத்தான் ஓய்வு எடுக்கிற இடம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அதனால சுத்தம் பண்ணீங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், சுத்தம் செய்து விட்டால் ஷைத்தான் ஓய்வு எடுத்த அந்த பகுதியை நாம் சுத்தம் செஞ்சதாக ஆகிடும். அப்போ இதை ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். ஏன்னா ஷைத்தானுக்கு இரவு நேரத்தில் ஷைத்தானுக்கும் நமக்கு நிறைய தொடர்பு இருக்குது. மற்ற நேரத்தை விட இரவு நேரத்தில் மூக்கில் போய் குடி உட்காந்துக்கிறான். இஷா தொழுகாமல் படுத்துட்டா சிறுநீர், காதில் சிறுநீர் கழிக்கிறான். ஒவ்வொரு நாள் நம்ம படுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅசி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் இரவு நேரத்தில் படுக்க போகும்போது ஷைத்தான் அவனுடைய பிடரியில் 3 முடிச்ச, இதாகுவ நாம சலாச ஓக்கத், 3 முடிச்ச போட்டாராம். நம்ம படுக்கைக்கு போனோன்னு ஷைத்தான் 3 முடிச்சு போடுறான். யதுரிபு குல்ல ஓக்கதத்தின் அலைக்க லைலுன் தவீலுன், அவன் நல்ல தூங்கிட்டு இருக்கும்போது இவன் எழுந்திரிக்க விடாம ஷைத்தான் என்ன பண்றான், அந்த முடிச்சு எப்படிலாம் முடிச்சு உழுது பாருங்க. நல்ல தூங்கு, அலைக்க லைலுன் தவீல், ரொம்ப நேரம் இரவு நேரம் ரொம்ப இருக்குது, நீ தூங்கு நீ தூங்கு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஃபர்குத் ஃபர்குத். இவன் ஒரு கால்
தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிட்டார்னு வைங்க, தொழுகைக்காவனு எந்திரிச்சிட்டார். ஃபதக்கர் அல்லாஹ், எந்திரிச்ச உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்றார். எழுந்த உடனே ஓதுற துவா ஓதி விட்டார். இன் ஹல்லத்து ஓகுதா, ஒரு முடிச்சியை அவிழ்க்கப்பட்டு விடுகிறது. 3 முடிச்சு போட்டால ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். அப்புறம் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு துவா ஓதிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கி அப்படியே படுக்கையில் உட்காந்து தூங்கி விழுவீங்கல்ல, ஒரு முடிச்சு அவுக்கப்பட்டு 2 முடிச்சு இருக்குது. அப்போ கூட விட மாட்டான், ஷைத்தான் முயற்சி பண்ணி பார்க்குறான். எந்திரிச்சு துவாலாம் ஓதன பிறகு கூட படுக்க வச்சிடும். இல்லை நேரத்தொன்னு டைம் இருக்குதே, இகாமத்துக்கு டைம் இருக்குதே, இப்போ தானே பாங்கு சொல்லிக்கு, படுக்க வச்சிருவான். அலைக்க லைருன் தொவில், நல்ல தூங்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். நீங்க அப்படி இல்லாம எழுந்து ஒது செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, இன் ஹல்லத்து உக்தா, 2வது முடிச்சு அவிழ்த்தர்றான். ஒது செய்த பிறகு ஷைத்தான் கொஞ்சம் முயற்சி பண்றான், எப்படியாவது தொழுகைக்கு போக விடாம தடுக்கணுங்க, அல்லது ஜமாத்துக்கு போக விடாம தடுக்கணும். சரி வீட்டிலேயே தொழுதுட்டு படுத்துருவோமே அப்படியெல்லாம் முடிவு எடுக்கிற மத்தியில் இதெல்லாம் ஷைத்தான்ட வேலை. வயின் சொல்லா, நீங்க தொழுவ போயிட்டீங்கன்னா இன்ஹல்லத்து உக்தா, 3வது முடிச்சு அவுந்துடும். போட்டது 3 முடிச்சு இரவு நேரத்தில் 3 முடிச்சியும் அவிழ்க்கப்பட்டு விடுகிறது, நீங்க தொழுகைக்கு வந்துட்டா. சரி, அதனால என்ன பயன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸி, அவன் அன்னைக்கு காலையில் உற்சாகத்தோடு இருக்கிறான். பாருங்க, ஃபஜ்ர ஜமாத்தோடு தொழுதுட்ட பிறகு அப்படியே உற்சாகம் இருக்கிறது. தய்யிப நஃப்ஸ், அவனுடைய மனதில் ஒரு அமைதி கிடைக்கிறது, உற்சாகம் இருக்கிறது. 2வது போய் சுபுக்கு பிறகு போய் தூங்குறது சோம்பேறியை உருவாக்கிறோம், சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். அடுத்து உங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு மதிய நேரத்தில் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கலாம், அல்லது கைலூலா தூக்கணும் ஒன்று இருக்கு, அதை மாதிரி தூங்கிக்கலாம். லொஹருக்கு முன்னாடி மதிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஓய்வு எடுத்திருக்கிறார். அதனாலதான் நமக்கு சட்டம் இருக்குது, மதிய நேரத்தில் லொஹர்ல யாரையும் போய் சந்திக்கிறதுக்கு போகாதீங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்படித்தானே, அப்படி சந்திக்க போகாதீங்க, ஓய்வு எடுக்கிற இடம். அப்போ ஃபோன்ல பேசலாமா? அதுவும் அப்படிதான், ஓய்வு எடுக்கிற இடத்துல அவங்கள்ட்ட ஃபோன்ல பேசி. அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய அம்சங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் காலையில ஃபஜ்ர தொழுதுட்டா ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ், மனசு ராகத்தோடு உற்சாகத்தோடு இருக்கிறான். இல்லா, அப்படி இல்லை அவரு அன்னைக்கு தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லான், அன்னைக்கு அவனுக்கு ஒரு வகையான பீடை நாள், சோம்பேறித்தனம், அவனுக்கு ஃபுல்லா சோர்வா இருக்கும். ஹபீஸ், அவனுடைய நப்ஸ் தய்யிப் நப்ஸ் அல்ல, ஹபீஸன் நப்ஸ். அவனுக்கு அன்னைக்கு நப்ஸ் ராஹத் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. புகாரியில 1142வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அப்போ அதனால ஒது செய்யறதுல ஷைத்தான் 3 முடிச்சில 2வது முடிச்சு அவிழ்த்து விடுகிறான், ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு அல்லது அதிகாலை ஒது செய்கிற பொழுது. அடுத்ததாக எத்தனை சொல்லி இருக்கிறோம்ப்பா? 4 சொல்லிக்கிறோமா? சுன்னத்து. 5வது, ஒவ்வொரு உறுப்பையும் கழுகும் போது தல்கு செய்வது. உறுப்பு கழுகும் போது தல்குன்னா தேய்ச்சி கழுதல். தண்ணிய ஊத்தி நீங்க கழுகிட்டாலும் எல்லா இடமும் தண்ணி பட்டுட்டா போதுமானது. ஆனா சுன்னத்து இப்படி தேய்க்கணும், தேய்க்கிறது சுன்னத்து. தண்ணி முழுசா படணும், முழுசா படுறது கடமை, தேய்க்கிறது சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புலூகுல் மராம்ல இமாம் அஸ்கலானி அந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் கையை கழுகும் போது கையை தேய்த்து கழுகினார்கள். நல்ல அப்படி தேய்ச்சி கழுவுனாங்க. அதனாலதான் அதுக்கு அதை சுன்னத்து அப்படிங்கிறாங்க. அதே போல தஹ்லீலு லஹ்யா கசீஃபா, நிறைய ரொம்ப அடர்த்தியான தாடியா இருந்தான்னா நல்ல அப்படியே கோரி விட்டு கழுக வேணும். தாடிக்குள்ளெல்லாம் தண்ணி போற மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் தண்ணியை எடுத்து கையில் எடுத்து அப்படியே தாடியில தண்ணி உள்ள போறதுக்கு அப்படியே கையில் எடுத்து இப்படியே பண்ணுவாங்க. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா அஹத கஃபம் மின் மா, கொஞ்சம் கையில தண்ணியை பிடிச்சி ஃபஅத்கலஹு தஹ்த ஹனகிஹி, தன்னுடைய தாடியினுடைய பகுதியில் அப்படியே முக்கி எடுப்பாங்க. முனங்க உள்ளெல்லாம் போயிடும். இப்படி செய்யறது இதெல்லாம் சுன்னத். இப்படி ஒருத்தர் செய்ய இல்லைன்னா தப்பு இல்லை. சுன்னத்து இதை மாதிரி பண்ணிக்கிட்டா அந்த தண்ணி உள்ளெல்லாம் போற இடங்களுக்கு போய்க்கும். அதே போல ஒரு மனிதர் விரல்களை, கால் விரல்களை கழுகும் பொழுது கையினுடைய இந்த குட்டி விரலை வைத்து அல்லது ஆள்காட்டி விரலை வைத்து அப்படியே குடைந்து அந்த பகுதிகளை குடைந்து கழுக வேண்டும். அப்போ இதெல்லாம் சுன்னத். எத்தனை சொல்லிக்கிறோம்? ஆறாவது வலதை முற்படுத்துதல். இது சுன்னத், வலதை முற்படுத்துதல். காலா இருக்கட்டும் கையா இருக்கட்டும். ஏழாவது தஸ்லீஸ், ஒவ்வொரு உறுப்பையும் தஸ்லீஸ் 3 முறை கழுகுதல். முகத்தை ஒரு தடவை கழுகுனா ஒது கூடும், 3 முறை கழுகிறது சுன்னத். வாஜிபு ஒரு தடவை தான். தண்ணி குறைவா இருக்குது, ஒரு தடவை முகத்தை கழுவுறான், ஒரு தடவை கையை கழுகிறார், போதுமானது. வாஜிப். அந்த ஒரு தடவை கழுவும் போது எல்லா இடமும் பட்டு இருக்கணும். ஆனா 3 தடவை கழுகிறது சுன்னத். 7 சொன்னோமா? 8வது ஒது செய்த பிறகு, ஒதுவுக்கு பிறகு ஒரு துவா இருக்கிறது. அந்த துவாவை ஓதும். அப்படி ஓதி பழக்கம் இருக்குதா? நமக்கு ஓதுறீங்களா துவாவை? ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அந்த துவாவுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சரி, துவா மனப்பாடமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மா மின்கும் மின் அஹதின் யதவல்லு, உங்களில் ஒருவர் ஒது செய்து விட்டு யூசுபிகுல் வுதுஅ, பரிபூர்ணமா ஒது செய்து விட்டு ثم يقول أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إلا فتحت له أبواب الجنة الثمانية, 8 வாசல்கள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. யதுகுலு மின் ஐஹா ஷா, எந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுகிற கிடைக்கிற பாக்கியம் இது. அதோடு இன்னொரு துவா, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன். முத்தஹிரீன் அல்லது முத்ததஹிர் 2 வகையான ரிவாயத். அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம துவாலாம் ஓதுவோம். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் சுப்ஹானக அல்லாஹும்ம அப்படின்னு ஒரு காலத்தில் ஓதுவோம். அதுக்கெல்லாம் பெரிய சனது சரியா இல்லை. அதனால அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன், அது வரைக்கும் தான். இந்த துவாவை ஓதினால் இவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. சரி, இது 8. இந்த 8 விஷயங்களும் சுன்னத். இப்போ உங்களுக்கு ஃபர்து சுன்னத்து, இந்த 2ஐயும் சேர்த்து எப்படி ஒது செய்யறதுங்கிறத நம்ம தெரியும். முதல்ல ஃபர்தா சொல்லியிருக்கிறோம், இப்போ சுன்னத்து 2ஐயும் சேர்த்து ஒது செஞ்சிடும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபர்து தனி சுன்னத்து தனின்னு பிரிச்சிருக்கிறோம். ஒது செய்யும் போது ஃபர்தை மட்டும் செஞ்சுட்டு வர்றதா இல்லை, பரிபூர்ண ஒதுவுன்னா சுன்னத்தையும் சேர்த்து செய்யணும்.
அப்போ தான் அதுக்கு பரிபூர்ண உது என்கிற கூலி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஃபரது சுன்னத்து ரெண்டும் தெரியும் தானே? நீங்கள் சொல்கிறீங்களா? வாங்க, எப்படி உது செய்யணும் வாங்க வாங்க. பிஸ்மில்லா முதல்ல சொல்லுங்க. சுன்னத்து ஃபரது ரெண்டையும் சேர்த்து செய்யணும். இப்படி இப்படி திரும்பி காட்டு. விளங்கையில் ஆமாம், முதல்ல வலது தம்பி, முதல்ல வலது இப்படி. ஆமாம், தண்ணியை திறந்து விட்டுட்டு லேசா சலசலன்னு திறக்கக்கூடாது. அதுக்கு கேள்வி இருக்கு. கொஞ்சமாக திறந்துக்கிறணும். அப்படி லேசாக வடிகிற மாதிரி இருக்கும். வலது, அதுலேயும் வலது தான் முற்படுத்தணும். பிஸ்மில்லா வலது. முதல்ல தண்ணியை வலது பக்கம் பிடிச்சி இப்போ கையை கழுவணும். கையை கழுவும் போதே இதெல்லாம் இந்த எடைக்குள்ளையெல்லாம் போயிடும். மணிக்கட்டு வரைக்கும் வாட்செல்லாம் கழட்டிட்டேன். அப்புறம் மிஸ்வாக். ஆமாம். எப்படி வாயு எப்படி கொடுக்கும்? இப்போ வாயு கொப்பளிக்கும் போது வாயை கொப்பளிக்கிறதுக்கு இப்படி ரெண்டு வகையா இருக்குது. இப்படி மூக்குக்கும் சேர்த்து வாயு கொப்பளிக்கும், மூக்கு நாசிற்கு தண்ணீர் செலுத்து அப்படின்ற. இப்படி பண்ணும்போது மூக்குக்கு தண்ணி போய்க்கும். அப்புறம் இதை சுத்தம் பண்றதுக்கு இந்த கை தான். இது தண்ணியை வாயுக்கும் மூக்குக்கும் செலுத்துறதுக்கு தான் இந்த கை, வலது கை. இடது கையால அப்படி சிந்திக்கிறணும். உள்ள இருந்து கழிவு வருது வரையில ரெண்டாவது விஷயம். ஆனால் அதை சிந்துதல் சுன்னத். நம்ம சுன்னத்துன்னு படிச்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் பண்ணணும். ஒன்று இப்படி இப்படி பண்ணிடணும், அல்லது வாயை கொப்பளிக்கும் போது மூக்கை விட்டு அந்த மூக்கில் உள்ளதை எடுத்துக்கணும். ஒரே நேரத்தில் பண்ணுதல் அல்லது வாயுக்கும் நாசிருக்கும் தண்ணீரை தனித்தனியாக செலுத்துதல், ரெண்டு வகையாக செய்யலாம். அப்புறம் முகத்தை இந்த நுனி, இந்த மறுநுனி, இங்கிருந்து முடி முளைக்கிற இடம் வரைக்கும் நல்ல எல்லா பகுதியும் படுற மாதிரி சுன்னத். சரி. எப்படிலாம் கழுகலாம்? ரெண்டு முறை இருக்குது கழுகுறது. பைப்பு திறந்துட்டு இங்கிருந்து கழுகுதல், இங்கிருந்து இப்படி கழுகுது. இந்த தல்க்கு செய்கிறது சுன்னத், இப்படி கழுகுறது. அல்லது தண்ணியை பிடிச்சிட்டு இப்படி கழுகுறது, இப்படி ஆரம்பிக்கிறது, அதுவும் சுன்னத். அல்லது இங்க மேலிருந்து கீழ் வரைக்கும் கழுகுறது. எப்படி வேணாலும் நம்முடைய ரெண்டு வகையான ரிவாயத்துகள் இருக்கு. இப்படி பண்ணி கழுகுறது. சில பேர் பாருங்க, இப்படி அள்ளி பைப்பில் வந்தாலும் கூட இப்படி பிடிச்சி இப்படி தேய்ச்சி இப்படி கழுகி அப்புறம் இப்படி இப்படி பிடிச்சி கழுவுவாங்க. இப்படி செய்யலாம். அல்லது பைப்பு கிட்ட விட்டு இப்படியே பண்ணிக்கலாம். நீ எப்படி செய்வா? இப்படி அள்ளி அள்ளி பண்ணுறான். சரி. வலது, அப்புறம் இடது கை, அதே மாதிரி இடது கை. புது தண்ணி எடுத்துட்டு தான் மசாஜ் செய்யணும். அன்னைக்கு பார்த்தோமே, புது தண்ணி எடுத்துட்டு மசாஜ் செய்யணும். அதைத்தான் ஒரு ராவி என்ன செஞ்சிட்டாரு, புது தண்ணி எடுக்கிறது மசாஜ் செய்வதற்கு எடுத்தாங்கன்னா தலைக்கு மசாஜ் செய்கிறதா காதுக்கு செய்கிறதான்னு தெரியாமல் சொன்னதுனால தான் காதுக்கு தனியாக. அதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஒரு தண்ணி எடுக்கணும், கையை கழுகுன பிறகு ரெண்டாவது கையை நனைச்சிட்டு அப்புறம் தான் மசாஜ் செய்யணும். மசாஜ் எப்படி செய்யணும்? முன்னாடி வரைக்கும். இதுதான் சுன்னத். அதுக்கு பிறகு காது, காது இந்த இதெல்லாம் எடுத்து இந்த பக்கம் பின்னாடி ஒரே நேரத்தில் இடது கையை தான் பயன்படுத்தணும். இந்த கால் இடுக்கைகளை தேய்ச்சி கழுகும் பொழுது வலது கையை பயன்படுத்த. ஒரு கை தான், காலை தூக்கிட்டு இடது கையை பயன்படுத்தி காலை கழுகுறது. இரண்டாவது கால் வலது இடது.
இதான் ஒது செய்கிற முறை. அதுக்கு பிறகு துவா. சரி, முன்னாடிலாம் துவாவை என்ன செய்வாங்கன்னா அப்படி மேக்கப் பார்த்து கையேந்தி அப்படியெல்லாம் சில கித்தாபுகள் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி ஒன்று துவா ஓதுனால கையேந்துதல் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தி பலகீனமாக இருக்குது. துவா ஓதுனா கையேந்துறதா ஏதக்கூடாதா இன்னும் வரைக்கும் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு மழைக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் கையேந்தி இருக்கிறான். மழை துவா. மற்ற நேரத்தில் துவாவுக்கு கையேந்தினாங்களா இல்லையா, ஏந்துறதா எதுங்க கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் கையேந்துறது இப்படி ஏந்துனாங்க துவா செய்யும்போது, அது துவாவுடைய பாடத்தில் பார்க்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் செய்தி வந்ததுனால சொல்லிக்கிறோம். துவா ஓதும் போது ரசூலுல்லாஹ் சில பேர் இப்படி கையேந்துவாங்க. துவா ஓதும் போது இப்படி கையேந்துறதா இல்லை. கையேந்திர முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான், இவ்வளவுதான். சில பேர் இப்படி இப்படி இப்படி, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரம்? அவங்க மனசு தோணுனப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தினது இப்படி ஏந்தி இருக்கிறாங்க, அல்லது இப்படி உயரமா ஏந்தி இருக்கிறாங்க. அக்கிலுடைய வெண்மை பகுதி தெரிகிற மாதிரி ஒட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. இப்படி இல்லை, இப்படி ஒட்டி வச்சிருந்துருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த இடத்துல கையேந்துறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் துவா செய்யும் போது ஒத்த விரலை ஆள்காட்டி விரலை இப்படி காட்டி துவா செஞ்சிடும். அல்லாஹும்ம உன்சுர்னி அப்படிங்கிற மாதிரி, அல்லாஹ் நீ உதவி செய், இப்படி இந்த மாதிரி கையேந்தி இப்படி ஏந்தி இருக்கிறாங்க. அல்லது ஒத்த விரல்ல அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் போது பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஜஸாக்கல்லா. அப்போ இது சுன்னத்து ஒது செய்கிற முறைகளில் உண்டான ஃபர்தையும் சேர்த்து இப்போ பார்த்தோம். அடுத்த பாடம் ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லணும். ஆனால் இந்த கிதாபில் இமாம் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஒதுவை முறிக்கிறத அடுத்த பாடமாக சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாடம் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா பாபுல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன், அந்த சாக்ஸில் மசஹ் செய்வது. சாக்ஸ் போட்டிருக்கிறாருன்னு வைங்க, கால் உரை போட்டிருக்கிறவர் என்ன செய்யணும்? கால் உரையில் தடவுதல் அப்படின்னு ஒரு பாடம், அதை போட்டுட்டு அப்புறம்தான் ஒதுவை முறிக்கக்கூடிய அம்சங்கள்னு போட்டிருக்கான். அந்த தர்த்தீபிலேயே நம்ம பார்த்துருவோம். அப்போ பாபு மஸ்ஹுல் ஹுஃபைன், கால் உரையின் மீது மசஹ் செய்தல். அன் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال كنت مع النبي صلى الله عليه وسلم فتولأ فأهويت لأنزع خفيه فقال دعها فإني أدخلتهما طاهرتين فمسح عليهما. புகாரியில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகீரத் இப்னு ஷுஅபா சொல்றாங்க, ரசூலுல்லாவோடு நான் இருந்தேன். ஒது செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் தயாரானாங்க. நான் ரசூலுல்லாவுடைய சாக்ஸை கலட்டி விட்டேன். அவங்க போட்டிருந்த கால் உரையை நான் கலட்டினேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅஹுமா, விட்டுருப்பா, கலட்ட வேணாம், விட்டுரு அப்படின்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னி அத்கல்துமூஹா, நான் அந்த உரை இரண்டையும் மாட்டியிருக்கிறேன், தாகிரத்தைனி, தூய்மையான நிலையிலேயே மாட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரைக்கு மேல மசஹ் செய்தார்கள் கழுகையில. இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு ஹதீஸ், மசஹ அலா அல் ஹுஃபு அஸ்ஃபல, கால் உரைக்கு மேலையும் கீழையும் மசஹ் செய்தார்கள். இப்போ உரை இப்படி போட்டிருக்குன்னா ரெண்டு பக்கம் இப்படி இப்படி மசாஜ் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ரிவாயத். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, லவ்கான தீனு பிர்ரஇ லகான அஸ்ஃபலுல் ஹுஃப அவுலா பில் மஸ்ஹி மின் அலா. என்னுடைய அறிவின் பிரகாரம் இந்த மார்க்கம் இருக்குமானால் சாக்ஸுக்கு கீழே மஸ்ஹ் செய்வதைத்தான் நான் தேர்வு செஞ்சிருப்பேன், அதான் சிறப்புன்னு நினைச்சிருப்பேன். ஆனால் வகத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கிறேன், யம்ஸஹு அலா ஸாஹிரி ஹுஃபை, சாக்ஸுக்கு மேல மஸ்ஹ் செய்வதை பார்த்திருக்கிறேன், அதனால நான் செய்கிறேன். அடுத்த ஒரு ஹதீஸ், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருனா இதா குன்னா சஃபரன் அல்லா நன்ஸிஅ ஹிஃபாஃபனா ஸலாஸத அய்யாம் வ லயாலிஹுன்ன. எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிரயாணத்துல கட்டளை இட்டாங்க, 3 நாள் 3 இரவு 3 பகல் சாக்ஸை கலட்டாமையே நீங்க மசஹ் செய்து கொள்ளலாம். ஆனா ஜுனுபாயிட்டா பெருந்தொடக்காயிட்டா கலட்டிக்கிறணும், சிறுநீர்
மலம் இவைகளுக்கு நீங்கள் கழட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியும் அதே மாதிரியான கருத்தை பதிவு செய்கின்றன. சரி, இப்போ இதுக்கு உண்டான விரிவுரையை பார்ப்போம். காலுக்கு மசஹ் செய்தல், கால் உரைக்கு மசஹ் செய்தல். இந்த கால் உரை அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்தை பொறுத்தவரையில தோளில் போடப்பட்ட கால் உரை. இந்த கால் உரைக்கு மேல மசஹ் செய்யறது அப்படிங்கிறத அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை சார்ந்தவர்கள் அனைவர்களும் இத்திஃபாக்கா ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் இதை வலியுறுத்தி சொல்றாங்கன்னா, முஅத்தஸிலா வழிகேட கூட்டங்கள் இருக்கல, அகீதால வழிகேட்ட கூட்டங்கள், ராஃபிதாக்கள், முஅத்தஸிலாக்கள் போன்ற இந்த மாதிரியான வழிகட்ட கூட்டத்தினர்கள் மஸ்ஹ் செய்வதை மறுக்கிறார். அதை ஏத்துக்கிற முடியாதுங்கிறான். ஏன்னா ஹதீஸில் வருது. அறிவுக்கு பொருந்த இல்லைன்னா, ஹதீஸ் அறிவுக்கு பொருந்த இல்லைன்னா ஏத்துக்கிற மாட்டாங்க. கபருடைய வேதனை ஏத்துக்க மாட்டாங்க. ஹதீஸில் வருது. குரான்ல வந்தா ஏத்துக்கிறவாங்களாம். ஹதீஸில் வந்துச்சுன்னா புத்தியில போட்டு பார்ப்பாங்க. புத்திக்கு பொத்து வரையிலன்னா தூக்கி வீசிடுவாங்க. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அத்துணை உலமாக்களும் இத்திஃபாக்கன் கருத்து வேறுபாடே இல்லாம ஏத்துக்கிட்டாங்க. முத்தவாத்திரான ஹதீஸ் இது. முத்தவாத்திரன்னா பல ரிவாயத்துக்கள். எந்த அளவுக்குன்னா ஹசனுல் பஸ்ரி சொல்றாங்க, கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் கால் உரை மசஹ் சம்பந்தமாக அறிவிப்பு செய்ய. 70 சஹாபாக்கள். அது எப்படி மறுக்கிறாங்க? புத்திக்கு புலப்படையில மறுத்தர்றான் பாருங்க. அப்போ கால் உரை மட்டுமல்ல, பழைய துணியில செஞ்சதற்கும் போட்டுக்கொள்ளலாம். இன்னைக்கு நவீன காலத்துல ஷுர்ராப்னு போடுறாங்க. அந்த கால் உரைக்கு இப்ப என்ன சொல்றாங்க? ஷுர்ராப். அப்ப அந்த ஷுர்ராப்புக்கு மேலேயும் செய்யலாம். ஷுர்ராப் தானே சொல்றாங்க, சாக்ஸ். அப்போ ஒருத்தர் ஷுர்ராப் மாட்டுறாரு, ஒது செஞ்ச பிறகு மாட்டணும். ஒரு ஷரத்து, முதல்ல தூய்மையா இருக்கணும். முதல்ல போய் ஒது செஞ்சு காலையெல்லாம் கழுவி அதுக்கு பிறகுதான் அந்த ஷுர்ராப்பை மாட்டும். ஷுர்ராப் இப்போ ஷர்ராப்புங்கிறான், ஷர்ராப் அப்படின்னு சொல்றான், ஷுர்ராப். அப்போ அதை மாட்டிக்கலாம். கால் உரைக்கு மேல மசஹ் செய்வது கூடும் என்பதுக்கு முதல் ஷரத்து என்ன? அவர் ஏற்கனவே ஒது செய்து கால் உரை மாட்டி இருக்க வேண்டும். ஒன்று, ஒரு நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை பாருங்க, அந்த ஷுர்ராபு ஃபர்துடைய உறுப்புகளை மறைக்கக்கூடியதா இருக்கணும். அதுல ஒரு சின்ன ஓட்டை கிடக்குது, விரல் தெரிகிற மாதிரி ஓட்டை இருக்குது, மசாஜ் செய்யலாமா? செய்யக்கூடாது. அவர் போட்டிருக்கிறாரு அந்த சாக்ஸ், இது வரைக்கும் போட்டிருக்கிறார், இது வரைக்கும் போட்டிருக்கிறார். இப்ப இங்கிற ஓட்டை கிடக்குது, புரியுதா? இங்கிற ஓட்டை கிடக்கு. அதாவது கரண்டைக்கு மேல ஓட்டை இருக்கு. பெரிய சாக்ஸ்ன்னு வைங்களேன், சில சாக்ஸ் பெருசா இருக்கும், கரண்டையை விட மேல இருக்கும். இப்போ போடுற சாக்ஸ்ல கரண்டை கீழே வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியில கரண்டைக்கு மேல வரைக்கும் போடுவாங்க. இப்போ கரண்டைக்கு மேல சாக்ஸ்ல ஓட்டை இருக்குது, மசஹ் செய்யலாமா அதுல? ஏன்? காரணம், கழுகிற இடம், காலை கழுகிற இடம் எது வரைக்கும்? கரண்டை வரைக்கும் தானே. கரண்டை வரைக்கும் ஓட்டை இருக்கக்கூடாது. ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த சாக்ஸுக்கு மேல மசாஜ் செய்ய முடியாது. இது எத்தனாவது ஷரத்து? ரெண்டாவது ஷரத்து. மூணாவது ஷரத்து, அவருக்கு சொந்தமான சாக்ஸா இருக்கணும், திருடப்பட்ட சாக்ஸா இருக்கக்கூடாது. பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு ஷரத்து போடுறாங்க. அடுத்தவங்களுடைய எடுத்துட்டு வந்து மாட்டி இருக்கக்கூடாது. அல்லது திருடப்பட்ட காசுல, ஹராமான காசுல அதை வாங்கி இருக்கக்கூடாது. பிறருடைய சாக்ஸ அபகரிச்சு போட்டிருக்க கூடாது. ஆண்கள் பட்டாடையில் செய்யப்பட்ட சாக்ஸா இருக்கக்கூடாது, ஏன்னா அவருக்கு ஹராம் பட்டாடை அணிகிறது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது பாவம். பாவமான ஒன்றுக்கு இந்த சலுகை கிடைக்காது. சாக்ஸ்ல மசாஜ் செய்வது, அப்படி மேல கழுகாம தொடச்சி விடுறதுங்கிறது ஒரு சலுகை, அந்த சலுகை கிடைக்காது. எத்தனை சொல்லியிருக்கோம் கவனிக்கணும், எத்தனை சொல்லியிருக்கு? அவர் சொல்றான்னு சொல்லக்கூடாது. நாலாவது, 3 சொல்லியாச்சு, நாலாவது, அவரு அந்த சாக்ஸ் அசுத்தமானதாக இருக்கக்கூடாது.
அதில் ஏதாவது நஜஸ் இருந்துச்சுன்னா நம்ம படகு மசாஜ் செஞ்சுட்டு போகக்கூடாது, சாக்ஸை கலட்டிட வேண்டியதான், கூடாமல் போயிடும். அல்லது அவர் போட்டிருக்கிற சாக்ஸ் வந்து தோல்ல செஞ்சிருக்குது, கழுத தோல்ல செஞ்சிருக்கு, கூடுமா? நம்ம கழுத தோல் அல்லது ஹராமான தடுக்கப்பட்ட விலங்குல உள்ள தோல்ல இருக்கு, கூடாது. அஞ்சாவது, அவர் ஊர்ல இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அந்த சாக்ஸுக்கு உண்டான அளவு ஒரு நாள் சாக்ஸை கலட்டாம ஒது செய்யும் போது காலை கழுகாம மேலே தேய்ச்சிக்கிட்டா போதும். பிரயாணத்தில் இருந்தால் 3 நாள். இப்போ ஒரு நாள் தாண்டிருச்சு, அப்போ மசாஜ் செய்யக்கூடாது. 3 நாளைக்கு மேலே தாண்டிட்டு பிரயாணத்தில் இருக்கும்போது அப்போ மசாஜ் செய்ய முடியாது. அப்போ இந்த 5 வகையான ஷரத்துக்கு உட்பட்டு தான் சாக்ஸ் மேலே மசாஜ் செய்யணும். புரியுதா? 5 விஷயம் புரியுதா? நீங்கள் நாளைக்கு படித்து பெரிய லெவலில் ஒரு ஜாப்புக்கு போகிறீங்கன்னா எல்லாமே சாக்ஸ்லாம் போட்டு தான் போகணும், ஷூ சாக்ஸ்லாம். சில குளிர் பிரதேசங்களாக இருந்தால் கலட்ட கஷ்டமாக இருக்கும், ஒரு சலுகை நமக்கு. அப்போ அதுக்கு மேலே தேய்ச்சிக்கிட்டே போதும். பிரயாணத்தில் இருந்தால் 3 நாள், லோக்கலில் இருந்தால் ஒரு நாள் முழுக்க ஒது செய்யும் போது காலை கழுகாம காலுக்கு மேலே தேய்ச்சிக்கிட்டா போதும். சரி, அப்போ இந்த அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய மசஹு, எப்படி மசஹ செய்யறது, மேலே எப்படி தடவுறது, 2 வகையான ஹதீஸ் பார்த்தோம். ஒரு ஹதீஸு இன்னைக்கு கூட ஷாஃபி மதகப்ல இப்படி தான் சொல்றாங்க, சாக்ஸுக்கு மேலே இப்படி மேலையும் கீழே இப்படி தடவும். ஷாஃபி மதகப் சட்டம், மசஹ செய்யணும், இப்படி செய்யணும் அப்படிங்கிறான். ஆனால் ஹதீஸில் பார்க்கும்போது அந்த ஹதீஸ் நான் வாசித்தேன், இப்போ இமாம் மஸ்கலானி பதிவு செஞ்சேன், அந்த ஹதீஸ் லைஃபாக இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மார்க்கம் எனது அபிப்பிராயத்தில் இருக்குமானால், என்னுடைய புத்திக்கு தக்கவாறு மார்க்கம் இருக்குமானால், மசஹ சாக்ஸ் மேல மசஹ செய்வது என்பது சாக்ஸுக்கு கீழே தான் மசஹு பண்ணும். இங்கே தான் தூசி ஒட்டி இருக்கும், இப்படித்தான் பண்ணியிருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாக்ஸுக்கு மேல மசஹு செஞ்சாங்க, நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக்ஸில் தண்ணி எடுத்து கையை நனைச்சிட்டு அதுக்கு மேலே அப்படியே தேய்ச்சி விட்டா போதும், அவ்வளோதான். மேலே தேய்ச்சிட்டா போதும், கீழெல்லாம் தேய்க்க தேவையில்லை, மேலே மட்டும் தேய்ச்சா போதும். அதனால தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான், என்னுடைய அபிப்பிராயத்தில் மார்க்க இருக்குமானால் சட்டப்படிக்கு எங்கே தேய்க்கணும்? கீழே தானே தேய்க்கணும், தூசி இருக்கும் அப்படின்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் மேலே தேய்ச்சாங்க. ரசூலுல்லாஹ் தேய்க்க பார்த்தா முடிஞ்சிச்சு, அறிவையெல்லாம் நான் தூக்கி ஓரமாக வச்சிருவேன், என்னுடைய அறிவுக்கு வேலை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் அங்கீகாரத்துக்கும் முக்கியம். நம்முடைய புத்திக்கு 3வது 4வது தூக்கி ஓரமா வச்சிரு. நபிகள்லாம் செஞ்சிட்டாங்க. 3 நாள் பிரயாணத்தில் உள்ளவங்க ஜுனுப் ஆயிட்டா, அவர் பெருந்தொடக்க ஆயிட்டா தான் கழட்டணும். குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா சாக்ஸை கழட்டணும், அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை. சரி, அதே போல எதன் மூலமாகலாம் மசஹு, சாக்ஸ் மேல மசஹு செய்வது கூடாது, மேல ஒரு சில விஷயங்களை சொன்னோம். இப்போ என்னன்னா பாத்தில் ஆயிடுச்சு, மசஹு செய்வது பாத்தில். ஒருத்தர் மசஹு செஞ்சாரு, என்ன பண்ணாருன்னா ஒது செஞ்சுட்டு வரும்போது காலை கழுகாம மேலே தேய்ச்சிட்டார். இப்போ கூடும் தானே, காலை கழுக தேவையில்லை, கூடும். உள்ள வரும்போது சாக்ஸில் வாடை வருது, பள்ளிக்குள்ள வந்தா வாடை வருமே, என்ன பண்ணாரு, கலட்டி அங்கே வச்சுட்டு தொழுவ வர்றாரு, கூடுமா? ஏன்? அவருக்கு காலுக்கு பதிலாக, காலை கழுகுறதுக்கு பதிலாக தான் சாக்ஸில் தேய்ச்சிருக்கிறார். சாக்ஸே கலட்டி வெளியே வச்சுட்டு வந்துட்டா காலை கழுகுன்னு வந்துடும். அப்போ பாத்தில், இவர் செஞ்ச மசஹு பாத்தில். அப்படின்னா ஒதுக்கூடாது, காலை கழுகாதவராக ஆகிவிடுவார். அப்போ காலை கழுகிற இடத்தில் மசஹ செய்வது இருக்கு. புரியுதா பிள்ளைகளா? அப்போ வாடை வருதுன்னா நீங்க முதல்ல யோசிக்கணும், வாடை வர்ற மாதிரி இருக்கா, பிறருக்கு தொல்லை கொடுக்கிறத பள்ளியில செய்யக்கூடாது. அப்படி கழட்டிட்டு காலை கழுகிட்டு தான் வரணும். மசஹ செய்த பிறகு கழட்டி விட்டால் அப்படி தொழுதான்னா நீங்க காலை கழுகாம தொழுததை போன்று ஆகிவிடும். அல்லது ஒருத்தர் மசஹ செஞ்சுட்டு வந்துட்டார்,
அப்புறம் திடீர்னு பார்க்குறாங்க பாதத்தில் ஓட்டை கிடக்குது. சாக்ஸில், பாதத்தில் சாக்ஸ் கீழ்ப்பகுதியில் ஓட்டம் இருக்குது. ஒரு ஆள் சொல்கிறார், எனக்கு சாக்ஸு கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ பார்க்குற, ஆமாம் கிழிஞ்சிருக்கு. இப்போ பாத்தில். இப்போ என்ன செய்யணும்? அவர் ஒன்று வேற சாக்ஸ் போட்டு மீண்டும் உதவி செய்யணும், அல்லது கலட்டி போட்டுட்டு காலை கழுகணும். அதே போல ஒரு சாக்ஸை கலட்டிட்டாரு, ஒரு சாக்ஸை கலட்டையில. ஒரு சாக்ஸை கலட்டாரு, ஒரு சாக்ஸை கலட்டிட்டாரு. கலட்டின பிறகு மசகு தானே செஞ்சோம். மசகு செஞ்சா சாக்ஸை கலட்டக்கூடாதே. அப்போ திரும்ப மாட்டிக்கிட்டார். இப்போ கூடுமா? அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. ஒரு சாக்ஸ் கலட்டினதுனால அது மசகு பாத்திலாகாது, சில அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க. ஆனா ராஜிஹான சொல்லு, சரியான சொல்லு, ஒரு சாக்ஸ கலட்டினாலும் முடிஞ்சு போச்சு. அப்போ அதுதான் தேர்வு செய்யப்பட்ட சொல்லா இருக்கு. அதனால அதன் பக்கமே திரும்பிடுவோம். சில அறிஞர் அப்படி சொல்றாங்க. சரி, இப்போ அதே போல பிரயாணத்தில் இருக்கிறவர் ஒரு நாள் 3 நாள்னு சொல்லி இருக்கிறோம். ஊர்ல இருக்கிற ஒரு நாள் டைம் முடிஞ்சு போச்சு, மசாஜ் செஞ்சார், கூடுமா? கூடாது. புரியுதா? அப்ப இவைகளெல்லாம் பாத்தில். இப்ப அந்த நாளை எப்படி கணக்கிடுறது? ஒரு நாள் ஊர்ல இருக்கும்போது ஒரு நாள்னு சொல்லி இருக்கிறோம். பிரயாணத்தில் இருக்கும்போது 3 நாள், அதாவது 3 பகல் 3 இரவு அப்படின்னு சொல்றோம்ல. இது எப்படி கணக்கிடுறது? எப்படி கணக்கிடுறதுன்னா, ஒது செஞ்சு சாக்ஸ் மாட்டிட்டோம். ஒது செஞ்ச பிறகு சாக்ஸை மாட்டுறோம். காலையில கழுகிட்டு உரைய மாட்டிட்டோம். மாட்டின பிறகு ஒது முறியுத, மாட்டின பிறகு ஒது முறியுது. இப்போ ஒது முறிஞ்சதிலிருந்து கணக்கிடுவதா, ஒது செய்யறதிலிருந்து கணக்கிடுவதா? புரியுதா உங்களுக்கு? ஒது முறிந்ததிலிருந்து, இப்போ உதாரணமா சுபுஹ் தொழுகைக்கு வர்றாரு. அப்படி வந்துட்டு டியூட்டிக்கு போகணுட்டு சாக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு ஒது செஞ்சுட்டு குளிச்சு போட்டு ஓதெல்லாம் செஞ்சுட்டு சாக்ஸை மாட்டிட்டு அப்படியே ஃபஜர். வெளிநாடுகளில் உள்ளவங்க அப்படிதான், சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா சுபுஹ் தொழுதுட்டு அப்படியே டியூட்டிக்கு போயிடுவாங்க. அப்போ அவர் சாக்ஸ் மாட்டிக்கிட்டே வந்தாரு, வந்து சுபுஹை தொழுதுட்டார். தொழுதெல்லாம் முடிச்ச பிறகு சூரியன் உதயமாகிற நேரத்தில் ஒது போயிடுச்சு. அவர் சூரியன் உதயமாகிற நேரத்தில் ஒது போயிடுச்சு. ஒரு 6:30 மணிக்கு ஒது போயிடுச்சு. இப்போ அவர் ஊரில் இருக்கிறனால ஒரு நாள் கணக்கெடுக்கணும்னா அவர் அந்த ஒது முறிஞ்சதிலிருந்து கணக்கெடுப்பதா? அப்படி ஒது முறிஞ்சவர் அப்புறம் ஒது செய்யல, அவரை வேற வேலைகளில் ஈடுபட்டார். இன்னுமே எப்போ ஒது செய்வார்? ஒது எப்போ அவசியப்படும் போது ஒது செய்கிற பழக்கம் எப்போ செய்யணும்? லொஹரு தொழுகைக்கு ஒது செய்வார். இப்போ அப்போ ஒது செய்கிறார அதிலிருந்து கணக்கிடுவதா, அல்லது ஒது முறிஞ்சிச்ச எப்போ முறிஞ்சிச்சு? ஒரு 6:30 மணிக்கு முடிஞ்சிச்சு, அதிலிருந்து கணக்கெடுக்க. அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் கருத்துன்னு ஒரே கருத்து வேறுபாடு வருதுன்னா, எதில் நஸ்ஸு இல்லையோ அதுல அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு வரும். அது பொது விதி. நஸ்ஸுன்னா குர்ஆனிலேயோ சுன்னாவுலையோ ஒரு விஷயம் சொல்லப்படவில்லை என்றால், தெளிவாக சொல்லப்பட இல்லைன்னா அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. அறிஞர் சொல்றதெல்லாம் இன்னைக்கு யாராவது நான் ஒரு அறிஞர் எனக்கு கருத்து வேறுபாடு வரும்னு சொல்றது இல்லை. ஏற்கனவே கருத்து வேறுபாடை பற்றி எழுதியிருக்கிறாங்க அறிஞர். அப்போ இதுல அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. ஏன்னா ஹதீஸ்ல இதுக்கு தெளிவான ஆதாரம் இல்லாததுனாலதான் கருத்து வேறுபாடு. நாள் எதிலிருந்து ஆரம்பிக்குது? இவரை பொறுத்தவரையில ஒது முறிஞ்ச நேரத்தில் இருந்தா, அல்லது ஒது செய்யற நேரத்தில் இருந்தா. ஒது செய்யற நேரம்னா லொஹரு, ஒது முறிந்த நேரம் என்றால் 6:30 மணி. 2 வகையான கருத்து. எல்லா கருத்துமே சரியான கருத்து தான். எந்த கருத்தை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு இது சரியா தெரியுதா? லொஹருடைய நேரத்துல இருந்து 2 கருத்து வேறுபாடு, 2 கருத்து வந்துச்சுன்னா
நம்ம கையில விட்டுட்டாங்கன்ற எख्तियाருமாங்க. நம்ம முடிவு எடுக்கிறதாம். நீங்க தான் எடுத்து 2 வகை அறிஞர் சொன்னாங்கன்னா ஓ இஷ்டம் பண்ணி எதை எடுத்தாலும் தப்பு இல்லை. இதுதான் கருத்து வேறுபாடு மசாயில்ல நாம புரிந்து கொள்ளக்கூடிய அம்சங்கள். சரி, அந்த வகையில ஒது செய்யற நேரண்டே வச்சுக்கிறோம். ஒது செய்யற நேரத்திலிருந்து ஒரு நாள் அல்லது ஒது செய்த நேரத்திலிருந்து பிரயாணத்தில் இருந்த 3 நாள், இதுதான் கால அளவு. இந்த நாள் முடிந்த பிறகு ஒரு மனிதர் கால் உரை மேல மசஹ செய்தால் அது கூடாது. ஏன்னா அது காலவதி ஆயிடுச்சு. இதுதான் மசஹுடைய சட்டம். இதை வைத்த இன்னொரு சட்டத்தை எடுத்துக்கிறோம். கையில் அடிபட்டுருச்சு, இங்க கையில் அடிபட்டுருக்கு, இங்க பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கு, பெரிய நல்ல போட்டு கெட்டு போட்டிருக்கு, மாவு கெட்டு, அந்த கெட்டுன்னு சொல்றாங்களா அதை மாதிரி போட்டிருக்கிறார். இப்ப இவர் ஒது செய்யணுமே, எப்படி ஒது செய்வார்? கையை கழுக இல்லைன்னா கூடாது. ஏன்னா கையை கழுகிறது சுன்னத்து தானே, ஃபர்து. சுன்னத்து இல்லை, ஃபர்து. அப்போ ஃபர்தை செய்யலைன்னா ஒது கூடும் தானே, கூடாது. இப்ப என்ன செய்யறது? இவர் பேண்டேஜ் போட்டிருக்கிறார், கையை கழுக முடியாது, இங்க வரைக்கும் போட்டார். இப்ப என்ன செய்யறது? மசஹ். இதுல இருந்து சட்டம் எடுக்கிறாங்க. கால் மசஹ் மாதிரி இதுக்கு மசஹ் இப்படி மேல தேய்ச்சிக்கிட்டா போதும். எவ்வளவு அதுக்கு நாள் இருக்க? கால் மசஹுக்கு 4 சொல்லியிருக்கோம். பிரயாணியா இருந்தா 3 நாள், லோக்கல் ஆளா இருந்தா 1 நாள் இருக்கும். இதுக்கு ஆளில எப்போ கெட்ட பிரிக்க சொல்றாங்க, மருத்துவர் கையில இருக்கு. அல்லது அந்த தேய்ச்சி விடுவார்ல, அந்த ஆமா ஒடிவு முறிவுக்கெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அவர் சொல்றதான், அந்த டாக்டர் சொல்றதான். உங்களுக்கு 3 நாள் இந்த கெட்டு இருக்குன்னா முடிஞ்சிச்சு. 50 நாள் இருக்கணும்னாலும் சரி, 50 நாளும் மசஹ செஞ்சா போதுமான. இதுல இருந்தா அந்த சட்டங்கள் எடுக்கிறாங்க. அதுக்கு கால அளவு இல்லை. காயம் எவ்வளவு தூரத்துக்கு பட்டிருக்கு அவ்வளவு தூரத்துக்கு கெட்டு போட்டிருக்கிறது, அதுக்கு மேல மசஹ செய்தா போடும். இது மசஹுடைய சட்டங்கள். நேரம் இருக்கா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? மஸ்ஹுல் குஃபைன், கால் உரையின் மேல் மசஹ செய்யறதுக்கு இவ்வளவு ஷரத், இந்த ஷரத்து, இந்த நிபந்தனைகள் இருந்தா மட்டும்தான் கால் உரையில் மசஹ செய்வது. சில பேர் சொல்றாங்க தோல்ல தான் செய்யணும், ஷொர்ராப் மாதிரி உள்ளதுல பண்ணக்கூடாது, துணி மாதிரி உள்ளதுல, இன்னைக்கு நம்ம போடுறோம்ல ஷொர்ராப், அந்த சாக்ஸு, அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறாங்க. அது அப்படி இல்லை, அப்படிலாம் அதெல்லாம் வலியுறுத்தப்பட இல்லை, அப்படி ஒரு ஹதீஸ்ல இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் துணியிலையும் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியுது, அதனால பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நம்ம நேரம் ஆனதுனால அடுத்த பாடம் ஒதுவை முறிக்கக்கூடியது அடுத்ததான் கொண்டு வராங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.